HTMLன்றது ஒரு செய்நிரலாக்க மொழி இல்லை, சரிதானே? இப்போ பைத்தனில் வந்துட்டு எங்களுக்கு 4 லூப்ஸ் இருக்குதுதானே, லூப் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இஃப் எல்ஸ்ல எல்லாம் படித்தோம், நிபந்தனைகள் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம். ஏன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் ஒரு செய்நிரலாக்க மொழி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லூப் இல்லை, நிபந்தனை இல்லை, சரிதானே, ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. இது ஒரு உயர்மட்ட மொழின்னு சொல்லுவோம். HTMLன்றது ஒரு உயர்மட்ட மொழி, ஆனால் செய்நிரலாக்க மொழி இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, சரிதானே? இதுதான் இங்கே வித்தியாசம். இப்போ HTMLோட விரிவு வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTMLோட விரிவு வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், சரிதானே? இங்கே HTML ஃபைல் ஒன்று நாங்கள் டைப் பண்ணி உருவாக்கிடும். அப்படி உருவாக்கினா அந்த HTML ஃபைலினுடைய நீட்சி வந்துட்டு HTML சொல்லி இருக்கும். HTML ஒரு ஃபைல் ஒன்றை உருவாக்கினால் அந்த ஃபைலுடைய கோப்பினுடைய நீட்சி வந்து .html ஆக இருக்கும். பைத்தனில் ஒரு ஃபைலை உருவாக்கினால் அந்த பைத்தன் கோப்பினுடைய நீட்சி என்ன? யாராலும் பைத்தனில் உருவாக்கப்படுற கோப்பினுடைய கோப்பு நீட்சி என்ன? எக்ஸ்டென்ஷன். பைத்தனில் ஒரு ஃபைலை நாங்கள் உருவாக்கினால் அந்த கோப்பினுடைய நீட்சி வந்துட்டு .py அப்படின்னு சொல்லி வரும். PHPன்றது நான் படிப்போம், .php ஃபைல் படிப்போம். வேறையா PHP வேற ஒரு மொழி. பைத்தனுடைய நீட்சி .py அப்படின்னு சொல்லி வரும், சரிதானே? ஒவ்வொன்றுக்கும் நீட்சி இருக்கு. நீட்சினா தெரியும் தானே, என்ன கோப்பின் வகைகளை குறிக்கிறது தான் நீட்சி. வேற ஏதாவது நீட்சி கேள்விப்பட்டீங்களா? 5வது யூனிட்ல இருக்கு நீட்சிகள் தொடர்பாக. வேற ஏதாவது நீட்சி? வேர்ட் ஃபைல் நீட்சி யாரா சொல்லுவோம்? MS வேர்டினுடைய நீட்சி, மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஒரு சொல்முறை வழிபடுத்தலினுடைய நீட்சி என்ன? என்னது நீட்சி தெரியாதா? MS வேர்ட் நீட்சி docs சொல்லி வரும். docs டாக்குமெண்ட் சொல்லதான் வேர்ட். எக்ஸல் நீட்சி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் விரிதாள் மென்பொருளினுடைய நீட்சி இதன் அடிப்படையான விஷயம் தெரிஞ்சிருக்கும். எக்ஸல் நீட்சி தெரிஞ்சு பேசாம இருக்கீங்களா, தெரியாம பேசாம இருக்கீங்களா? .excel SX சொல்லி வரும். எக்ஸல் SX இதுதான் MS எக்ஸல் நீட்சி. பவர் பாயிண்ட் நீட்சி என்ன? பவர் பாயிண்ட் நீட்சி பவர் பாயிண்ட் தெரியும், பிரசன்டேஷன் செய்யற சாஃப்ட்வேர் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அதுல நீட்சி என்ன? நீட்சினா ஃபைல் வகை, கோப்பின் வகை. தெரியாது யாருக்கும்? .ppt வரும். .ppt டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று நீட்சி ஒரு .txt சொல்லி வரும். .txt வீடியோ ஃபைல் ஒன்று நீட்சி வீடியோடையும் பல வகையான நீட்சி இருக்கு. பொதுவாக MP4 வரும். .mp4 ஆடியோக்கு MP3 ஆடியோக்கு MP3 வரும். என்ன இமேஜ்களுக்கு நீட்சி ஏதாவது ஒரு போட்டோ ஒன்றுடைய ஏதாவது நீட்சி நிறைய இருக்குது. இமேஜ் நீட்சி எல்லாம் தேவைப்படும். HTML படிக்க கூட இமேஜ் ஏதாவது நீட்சி .png ஃபைல் இருக்கு. .png சொல்லி இருக்கு. போட்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டியா? வேற .jpg இருக்குது. .jpg
டாட் ஜேபிஇஜின்னு சொல்லியிருக்கு. ஜேபெக் ஜேபிஇஜி. அடுத்து கிஃப்ட்னு சொல்லியிருக்குது, சின்ன வீடியோ மாதிரி டாட் கிஃப்ட். இதெல்லாம் இமேஜ் ஃபைலினுடைய நீட்சிகள். சரிதானே? பட் இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ பைத்தன் ஃபைல் நாங்கள் படித்தோம். பைத்தனினுடைய நீட்சி டாட் py அப்படின்னு சொல்லி வரும். HTML நாங்கள் படிக்கிறோம். HTML நீட்சி டாட் HTML அப்படின்னு வரும். HTML ஒரு ஃபைலை நாங்கள் சேவ் பண்ணினால் அது டாட் HTML ஃபைலாகத்தான் அது சேவ் ஆகும். சரியா? ரைட். அது ஞாபகம் இருக்கும். ரைட். அப்போ இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, ஒரு மார்க்அப் லாங்குவேஜாகத்தான் இருக்கும். அவை HTML நாங்கள் பயன்படுத்துறது அடிப்படையாக வெப் பேஜ் உருவாக்குறது, வெப் பேஜ்களை உருவாக்குறது, வலைப்பக்கங்களை உருவாக்குறது. அது என்ன வலைப்பக்கம்னால என்ன, வலைத்தளம் அப்படின்றால் என்ன தெரியுமா? வெப் பேஜ்னால் என்ன, வெப்சைட் அப்படின்னு சொன்னால் என்ன? வலைத்தளம், இதை நான் சொல்லுவோம் வலைப்பக்கம். நிறைய வலைப்பக்கங்கள் சேர்ந்து தான் ஒரு வலைத்தளம் உருவாகும். அப்போ இது ஒரு வெப்சைட். இப்போ நான் வந்து வெப்சைட் வந்துட்டு, வெப்சைட் பேரு w3schools.com. சரிதானே? அப்படி ஒரு வெப்சைட்டுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தால் இதுக்குள்ள நிறைய வலைப்பக்கம் இருக்கு. இப்போ நான் இதில் வந்துட்டு இதில் இருக்குது சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் கிளிக் பண்ண சிஎஸ்எஸ் இந்த வெப் பேஜுக்கு போகும். ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணால் அது ஒரு லிங்க் கொடுத்துருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் பேஜுக்கு போகும். இப்படி நிறைய வெப் பேஜ், இந்த ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு வெப் பேஜ், தனித்தனி பக்கங்கள் உருவாக்கியிருக்குது ஒவ்வொரு லிங்க்குக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த பக்கத்துக்கு போகும். இப்படி நிறைய பக்கங்கள் வெப் பேஜ் சேர்ந்து தான் வெப்சைட்டுகளை உருவாக்கு. சரிதானே? வெப்சைட்டுக்குள்ள நிறைய வெப் பேஜ் இருக்கும். அவ இந்த வெப் பேஜ்களை உருவாக்குறதுக்கான அடிப்படையான மொழி வந்துட்டு HTML பயன்படுத்தி தான் இது உருவாக்கப்படுது. சரிதானே? ரைட். இந்த HTML மொழி வந்துட்டு டெக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும். டெக் நான் சொல்லுவோம் ஒட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். டெக்குகள் அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்படும். சரியா? ரைட். அடிப்படையான விஷயம் நீங்க HTML பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டும் இருப்பீங்க. HTML உருவாக்குறதுக்கு இதான் டெக் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? HTML ஒன்றினுடைய ஆரம்ப இந்த டாக் டைப் HTMLன்றது நாங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம். டாக்குமெண்ட் டைப் HTML அதுவும் எங்களுக்கு கொடுக்கலாம், அதை வந்துட்டு கொடுக்காமலும் விடலாம், பிரச்சனை இல்லை. ரைட். ஆரம்ப ஒட்டு, முதலாவது ஒட்டு வந்து HTML அப்படின்னு சொல்லி வரும். HTML அவை இந்த சிறிது அடையாளம் பெரிது அடையாளம் போட்டிருக்கிறத நாங்கள் டெக் அப்படின்னு சொல்லுவோம். அவை HTMLன்ற இந்த டெக் வந்துட்டு கட்டாயம் எல்லா ஆவணத்திலையும் முதலாவதாக இருக்கும். சரிதானே? பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் உடையதுன்னு பார்த்தோம். ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ் ஞாபகம் இல்லையா? பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் உடையது அப்படின்னு சொல்லி படித்தோம். ஞாபகம் இல்லையா? என்னது கேஸ் சென்சிட்டிவ்டா? ஞாபகம் இல்லை. பைத்தன்ல வந்துட்டு கேபிட்டல் சிம்பிள் வந்துட்டு மாற்றி எழுதியில் அது பிரச்சனை வரும், எரர் வரும். இஃப் எழுதுறால் சிம்பிள்ல தான் இஃப் எழுதணும். கேபிட்டல்ல ஐ போட்டோம்னால் அதுக்கு எரர் காட்டும். சரிதானே? இஃப்னால் இதுதான் சரி. இப்படி இஃப் எழுதினால் இதுக்கு எரர் வரும். கேபிட்டல் சிம்பிளுக்கு வந்துட்டு எங்களுக்கு எரர் வரும், மாற்றி எழுதவே இல்லாது. சிம்பிள்னா சிம்பிள் தான், கேபிட்டல்னா கேபிட்டல் தான். ஃபோர் லூப் எழுதுறால் ஃபோர் வந்துட்டு சிம்பிள்ல தான் வரணும். ஃபோர்னு சொல்லி கேபிட்டல் எஃப் போட்டீங்கன்னா எரர் வரும். அதுதான் பைத்தனை நான் சொல்லும் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ்ன்றது வந்துட்டு அப்போ கேஸ் லோவர் கேஸ்ன்னு சொல்லி, அப்போ கேஸ்ன்றது கேபிட்டல், லோவர் கேஸ்னால் சிம்பிள். அதை நான் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. HTML அந்த பிரச்சனை இல்லை. HTML வந்து கேஸ் சென்சிட்டிவ் அற்ற ஒரு லாங்குவேஜாகத்தான் இருக்கு. சரிதானே? இந்த HTML நீங்க எழுதுறத சிம்பிள்லையும் எழுதலாம், கேபிட்டல்லையும் எழுதலாம். சிம்பிள்லையும் எழுதலும், கேபிட்டல்லையும் எழுதலும். சரியா? அதுக்கப்புறம் HTMLக்கு பிறகு வர வேண்டிய டெக் வந்துட்டு ஹெட்னு ஒரு டெக் வரும். அந்த ஹெட்டை நாங்கள் வந்துட்டு என்ன செய்வோம், இப்படி நாங்கள் ஒரு ஸ்லேஷ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஸ்லேஷ் போட்டு என்ன செய்வோம், அந்த டெக்கை நாங்கள் என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணுவோம். அந்த ஹெட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஹெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அந்த ஹெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு டெக் இருக்குது.
இதில் டைட்டில் நீங்கள் வந்துட்டு விரும்பியதை கொடுக்கலாம், விரும்பிய டைட்டில் ஒன்று கொடுக்கலாம். கொடுக்குறது வெப்பேஜில் டைட்டில்னால என்னென்றால் இதான் டைட்டில். இந்த வெப்பேஜினுடைய டைட்டில் நாம் இப்போ இருக்கிற வெப்பேஜுக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இன்ட்ரடக்ஷன் டு HTML சொல்லி மேல் டெப்பில் வருது, அதுதான் டைட்டில். இப்போ நீங்கள் வெப்பேஜ் ஒன்று உருவாக்கும் போது என்ன டைட்டிலாக கொடுக்குறீங்களோ அது வந்து இங்கே மேலே வரும். அதுக்கு தான் நாங்கள் டைட்டில் பார்க்கிறது. இந்த ஹெட் டைட்டில் எல்லாம் கட்டாயமான டெக் இல்லை. இது போட்டால் நல்லா, போடாட்டி உங்களுக்கு எரர் வரும் மாறிச்சு. சரிதானே, எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த டைட்டில் கொடுத்தாதான் நீங்கள் ஹெட் போடலாம், போடாமல் விடலாம். அந்த HTML டைப் வந்து கட்டாயம் எழுதப்படும் ஒவ்வொரு ஆவணத்திலே. அப்புறம் பொடின்னு ஒரு டைப் வரும். இந்த பொடிக்குள்ளே தான் இந்த வெப்பேஜ் இந்த எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவும் பொடிக்குள்ள எழுதுறது தான் இங்கே வரும், காட்சிப்படுத்தப்படும். பொடியை ஸ்டார்ட் பண்ணினா அந்த பொடியை க்ளோஸ் பண்ணணும். ஆகவும் கடைசியில் தான் HTML வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த பொடிக்குள்ளே எப்படி வேணும் செய்யலாம், எழுதலாம். இந்த HTML ஆரம்ப டெக்குகள் விளைஞ்சி எல்லாருக்கும் கேள்விப்பட்டது தானே? கிளியரா? இது வேணும்னா நம்ம டைப் பண்ணி பார்ப்போம் எப்படி அதை ரன் பண்ணுறேன்னு சொல்லி. அவை நாங்கள் HTML ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எடிட்டர் எடுப்போம். எடிட்டர் சொல்லுவோம். இப்போ எடிட்டர் நோட் பேட் ஒன்று இது, நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு எடுத்து என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். நான் அங்கே நோட் பேட் ப்ளஸ் எடுத்து உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறேன். அவை முதலாவது என்ன டெக் அடிக்கணும் அவை சொல்லுங்க பாப்போம். HTML போகிற என்ன வரணும் நீங்கள் சொல்ல தானே அடிக்க போகிறேன். சொல்லுங்க யாரும். HTML அடுத்தது என்ன வரணும்? ஹெட் என்ன? சரி, ஹெட்டுக்கு அப்புறம் டைட்டிலுக்குள்ள நாங்கள் ஏதாவது டைட்டில் கொடுக்கலாம். என்ன நான் ICTன்னு கொடுப்போமே. அப்புறம் என்ன செய்யணும், நாங்கள் டைட்டில் என்ன செய்யணும், டைட்டில் முடிக்கணும், க்ளோஸ் பண்ணணும். டைட்டிலுக்கு அப்புறம் என்ன வரணும், ஹெட்டை முடிக்கணும். ஹெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஹெட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், பொடி வரணும். பொடிக்குள்ள நாங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ண போகிறோம். எங்களை டைப் பண்ணுறேன்னா பொடிக்கு வரும். பொடி என்ன செய்யணும் திரும்ப க்ளோஸ் பண்ணணும். அதே பிறகு HTML நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்படி தான் நாங்கள் HTML ஆவணம் எங்களுக்கு தயாரிக்கப்பட போகுது. ஆனால் அடிப்படையான டெக். இப்போ நான் இதை சேவ் பண்ண போகிறோம். நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் நாங்கள் ஏதாவது பேர் ஒன்று கொடுத்து என்ன செய்யலாம், சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணும்போது வெப்னு கொடுக்குறேன், பேரை நான் வெப்னு கொடுக்குறேன். இப்போ நீட்சி என்னங்க, HTML என்ன, web.html. இங்கே HTML டைப்பில் இருந்தால் HTML கொடுக்க தேவையில்லை. இல்லாட்டி நாங்கள் சேவ் பண்ணும்போது web.html கொடுப்போம். சரியா, சேவ் பண்ணிட்டோம்னா நாங்கள் அடுத்து டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டு என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் கொடுத்த ஃபைல் வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இவ்வாறு நாங்கள் ப்ரௌசர் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படும். நான் இந்த இது வந்து டபுள் கிளிக் பண்ணினா எப்படி தான் நாங்கள் ரன் பண்ண போகிறோம். ICTன்னு வந்துருக்கு. இதான் நாங்கள் கொடுத்த டைட்டில். நான் கொடுத்த டைட்டில் வந்துட்டு இங்கே ICTன்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டு பொடிக்குள்ளே எதுவுமே இல்லை, எதுவுமே நான் டைப் பண்ணல. அதனால் பொடியில் வந்துட்டு எதுவுமே வர இல்லை. சரிதானே, அவை நான் பொடியில் ஏதாவது கொடுத்தேன்னு சொன்னால் நான் பொடியில் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஸ்ரீலங்காண்டு கொடுத்தால் ஸ்ரீலங்காண்டு என்ன செய்யும் வரும். பொடிக்குள்ள நான் ஸ்ரீலங்காண்டு கொடுக்குறேன். இங்கே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு பார்க்குறோம். கொடுத்த ஸ்ரீலங்கா பொடிக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நாங்கள் பொடிக்குள்ளே டைப் பண்ணுறதெல்லாம் இவ்வாறு எங்களோட வெப் பேஜாக காட்சிப்படுத்தப்படும். இப்போ குறிக்கிறேன்னா குறிச்சுக்கணும். இதுதான் அடிப்படையான HTML டெக். சரிதானே, ரைட். அப்போ நீங்கள் இது படித்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குயிக்காக போவோம். ரைட், இப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டு
இதுக்கான நாங்கள் அடிப்படையான டெக்குகள் இருக்குதுன்னு அப்போ இதை போல்ட் பண்ணுறோன்னா நாங்கள் என்ன டெக் பாவிக்கணும் தடிப்பமாக்குறோம்னா H1. H1ன்றது ஹெடிங் H1ன்றது பெரிய தலைப்புக்கு நாங்கள் பாவிப்போம் H1 நாங்கள் பார்ப்போம் மிஸ்டேக் ஹெடிங்குக்கு நாங்கள் பாவிக்கிறது தான் H1 சரிதானே அப்போ H1 கேள்விப்பட்டிருக்கீங்க H1ன்றது ஹெடிங்க்கு பாவிக்கிறது H1 பாவிக்கலாம் H2 பாவிக்கலாம் H3 பாவிக்கலாம் எத்தனை வரைக்கும் பாவிக்கிறது 6 வரை பாவிக்கலாம் H6 வரைக்கும் பாவிக்க சரிதானே H6 வரைக்கும் பாவிக்கலாம் இப்போ இது வந்து ஹெடிங் தலைப்புகள் எழுதுறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற டெக் தான் Hன்றது சரிதானே ரைட் அப்போ நாங்கள் வந்துட்டு H1 கொடுக்கணும் நாங்கள் இதை ஹெடிங்காக மாத்திரனால் H1 கொடுக்கணும் அப்புறம் நாங்கள் ஸ்ரீலங்கா முடிய H1 என்ன செய்யணும் H1 முடிக்கணும் H1 க்ளோஸ் பண்ணணும் ஆகவே அது வந்து ஹெடிங்காக மாறி நாங்கள் அவுட்புட்டில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தால் ஹெடிங்காக மாற்றிடும் இதே இது H2 கொடுத்தா என்ன நடக்கும் H2 கொடுத்தா அதோட கொஞ்சம் சின்னதாக வரும் கொஞ்சம் சிறிய தலைப்பாக வரும் கொஞ்சம் சிறிய தலைப்பாக வரும் ஆனால் H2க்கு வந்து கொஞ்சம் சிறிய தலைப்பு வந்து வரும் அப்படி H6 வரைக்கும் நாங்கள் தலைப்புகளுக்கு H1 பாவிக்கலாம் சரியா ரைட் இப்போ இதை நான் சென்டர் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் இப்போ இது வந்துட்டு இடது பக்கத்துக்கு அணிக்கு நான் நடுவுக்கு கொண்டு போகிறேன்டா சென்டருக்கு கொண்டு போகிறேன்டா என்ன செய்யணும் அதுக்கு சென்டர் அப்படின்னு ஒரு டெக் இருக்குது சரிதானே நாங்கள் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கான டெக் வந்து நாங்கள் இருக்குது சென்டர் அப்படின்னு ஒரு டெக் இருக்குது இப்போ H1 ஒரு டெக்கும் நான் ஸ்ரீலங்கா பாவிச்சிக்கிறேன் இன்னொரு டெக் பாவிக்கலாம் சென்டர் அப்படின்னு சொல்லி சென்டர்ன்ற ஒரு டெக் இருக்குது அதை நாங்கள் பாவிச்சோம்னா அதை நாங்கள் சென்டர்ன்றதுக்கு கொண்டு போவோம் சரியா இப்போ சென்டரை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ சென்டர் டெக் எதுக்கு பாவிக்கொண்டால் மத்தியில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு அதாவது நான் ஃபோட்டோன்னாலும் சரி டெக்ஸ்ட்னாலும் சரி அதை நாங்கள் சென்டருக்கு கொண்டு போகணுமாக இருந்தால் இப்போ நான் தலைப்பு தானே தலைப்பு இங்கே இருக்காமல் சென்டருக்கு வந்து தானே அது இல்லை இப்போ வந்துட்டு சென்டருக்கு போகும் கிளியர் ஆகுது இதைத்தான் நாங்கள் ஒட்டுக்கள்னு சொல்லி சொல்லுவோம் டெக் HTMLன்றது ஒரு ஒட்டு ஹெட்ன்றது ஒரு ஒட்டு டைட்டிலும் ஒட்டுக்கள் தான் சென்டரும் ஒரு ஒட்டு சரி தானே டெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டெக்குகள் நாங்கள் பயன்படுத்த இயலும் டெக்குக்குள்ள நாங்கள் பண்புகளும் இருக்குது எட்ரிபியூட்னு சொல்லி இருக்குது இதுக்கு நாங்கள் டெக்குன்னு சொல்லுவோம் இன்னொரு எட்ரிபியூட் பொடிக்கு நிறைய எட்ரிபியூட்ஸ் இருக்கு உதாரணமாக பொடியில பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்ற போறேன் இப்போ நான் ஒயிட்லேயே தான் இருக்குது பொடியில பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்ற போறேன்னு சொன்னால் பொடிக்கு ஒரு பண்பு பயன்படுத்தலாம் என்னது என்ன பண்பு யாரும் கேள்விப்பட்டாங்க அதுக்கு நான் சொல்லுவோம் பிஜி கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிஜி கலர் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு இருக்கு அப்போ இதை நாங்கள் பொடின்றது ஒரு ஒட்டு டெக் இது வந்துட்டு பண்பு பிஜி கலர்ன்றது ஒரு பண்பு அதாவது நான் பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போறேன் அதுக்காக நான் பயன்படுத்துகிற ஒரு பண்பு தான் பிஜி கலர் இப்போ நான் சமன் கொடுத்துட்டு இதுக்குள்ள கலர்ட பேரை கொடுப்பே சரிதானே பேர் வந்துட்டு நாங்கள் yellow கொடுக்கலாம் ரெட்டுன்னு கொடுக்கலாம் ப்ளூன்னு கொடுக்கலாம் க்ரீன் கொடுக்கலாம் எதுவும் கொடுக்கலாம் நான் க்ரீன் கொடுத்துட்டு இவ்வாறு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணுறோம் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம் க்ரீன் கலர் வந்து வரும் சரியா பேக்ரவுண்ட் கலருக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்துட்டு இப்போ இதில் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இது வந்துட்டு டெக் பொடின்றது வந்துட்டு டெக் அதுக்கு நான் சொல்ற டெக் ஒட்டு பொடிக்குள்ள நாங்கள் ஒரு பண்பு பயன்படுத்திருக்கோம் இதை நான் சொல்றேன் எட்ரிபியூட் பண்போடு பயன்படுத்திருக்கேன் எட்ரிபியூட்னு சொல்லி நிறைய எட்ரிபியூட் பயன்படுத்த போகிறோம் அந்த பண்பினுடைய ஒரு வேல்யூ பெருமானம் தான் கிரீன் நிறைய பெருமானங்கள் இருக்கும் ஒவ்வொரு பண்புக்கும் நிறைய பெருமானங்கள் கிரீன் மட்டும் இல்லை ப்ளூன்னு கொடுத்தா ப்ளூ வரும் கிளியரா இதுவரையும் டெக்கும் எட்ரிபியூட்டும் வேல்யூவும் கிளியரா அடுத்த நிறைய கலர்கள் நாங்க பயன்படுத்தலாம் நீங்க 16 எண்கள்ல நாங்க கலருக்கு பெருமானம் கொடுக்குறது படிச்சிருக்கீங்களா நம்ம சிஸ்டம் RGB கலர்னு சொல்லி
அதுவும் எங்களுக்கு தேவைப்படும். கேள்விப்பட்டீங்களா? சயன் ஒரு கலர் இருக்கு. இப்படி நிறைய கலர்கள் இருக்கு. கலர் பேர் தெரிஞ்சா அதுக்கு கலர் பேரை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஆர்ஜிபி கலர் ஒன்று இருக்கு. அந்த ஆர்ஜிபி கலர் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? கலர் மாடல்னு சொல்லி ஆர்ஜிபின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சிஎம்ஒய்கேன்னு சொல்லி ரெண்டு வகையான கலர் மாடல்ஸ் இருக்கு. ஆர்ஜிபி கலர் மாடல்னு சொல்லி இருந்தா நான் இதை சொல்லிவிட்டு போறேன். ஆர்ஜிபின்றது ரெட், கிரீன், ப்ளூ இப்படின்னு சொல்லி சிவப்பு, பச்சை, நீலம் இது மூணு மூல வர்ணங்களாக கருதப்பட்டு பெருமானம் கணிக்கப்படும். நான் கலர் ஒன்று கொடுக்கும்போது ஆறினுடைய பெருமானம் வந்துட்டு நான் கொடுக்கும்போது 0.0 FF வரைக்கும் ஆறுக்கு பெருமானம் கொடுக்கலாம். 0.0 FF வரைக்கும். அவ என்ன எண்முறை மேல கொடுக்க போறோம்? என்ன எண்முறை மேல கொடுக்க போறோம்? 16 எண்முறையில கொடுக்க போறோம். FFன்றது பெருமானம் எத்தனை? 15. Fன்றது 15. FFனா FF அடிபதத்துக்கு மாத்தினால் 15 பூஜ்ஜியம் அடுக்கு தர உண்டு. இந்த 16 பூஜ்ஜியம் அடுக்கு தர உண்டு. 16 பூஜ்ஜியம் அடுக்கு தர 16 ஓராம் அடுக்கு தர 15 வரும். இது வந்து 255. FFன்றது வந்து 255. புரியுதா? 0.0 FF வரைக்கும் 0 கொடுக்கலாம், ஏபின்னு கொடுக்கலாம், பிசின்னு கொடுக்கலாம். அப்படி FF தான் கடைசி பெருமானம். 0 255 வரையான பெருமானங்கள் 6க்கு வழங்கி மொத்தம் 6 எத்தனை வகையான சிவப்பு இருக்குது? அப்ப 256 வகையான சிவப்பு இருக்கு. சிவப்புட அப்படி இருக்கு. புரியுதா? இப்போ கிரீனுக்கும் நான் கொடுக்கலாம். 00 FF வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ கிரீனுக்கும் வந்துட்டு 256 விதமான பச்சை நிறங்கள் காணப்படுது. பச்சைக்கு அப்படி கலர். ப்ளூக்கும் நான் 00 FF வரைக்கும் கொடுக்கலாம். இது மூன்றையும் கலந்து உருவாக்கலாம். என்ன மில்லியன் கணக்கான நிறங்களை நாங்கள் உருவாக்கலாம். கிளியரா? அது 10ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் முக்கியம். நாங்கள் நம்பர் சிஸ்டம் படிக்கும்போதும் படிப்போம். இப்போ இது வந்து இந்த ஆர்ஜிபி கலர் தான் முக்கியமாக. அது என்னன்னா கலர் கொடுக்கும்போது நான் வந்துட்டு ஆர்ஜிபி கலர் கொடுக்குறதாக இருந்தால் நான் வந்துட்டு ஹேஷ் பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹேஷ் பயன்படுத்தணும். 6க்கு ஒரு பெருமானம். உதாரணமாக நான் இப்போ 6க்கு கொடுக்குறேன், ஏபின்னு கொடுக்குறேன்னு. ஏபின்னு ஒரு பெருமானம் இருக்குதானே 16 மாதத்தில். 6க்கு கொடுத்துட்டேன், ஜிக்கு கொடுக்க இல்லை, பிக்கும் கொடுக்க இல்லை. அது 2 பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன நிறம் வரும்? என்ன நிறம் வரும்? இதை நான் கொடுத்தா அதாவது 6க்கு மட்டும்தானே பெருமானம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜீட பெருமானம். கிரீனும் இல்லை, ப்ளூவும் இல்லை. 6க்கு மட்டும்தான் பெருமானம் இருக்குதுன்னா சிவப்பு தான் வரும். இதை நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு பண்ணும்போது ஒரு சிவப்பு உரிய கலர் தான் வரும். கிளியரா? இதுலயும் சிவப்புலையும் பல வகையான சிவப்பு இருக்குது. 255 வரைக்கும் கொடுக்கலாம். இதுல வந்து நான் 12 கொடுக்குறேன். 12ன்றது வேற விதமான ஒரு சிவப்பு. அது வந்து கருப்பாவே தான் இருக்குது. சரிதானே? அவங்க நான் கூட பெருமானம் கொடுத்தா தான் அந்த சிவப்புக்குரிய பெருமானம் வரும். 0.0 கொஞ்சம் மேலே போகும் வரைக்கும் கருப்பாகவே தான் இருக்கும். நான் FF கொடுக்கும்போது அது வந்துட்டு கடுமையான சிவப்பாக மாறும். அது சிவப்பாக மாறும். சரிதானே? அவைதான் சிவப்புக்குரிய பெருமானம். இவ்வாறு நான் சிவப்புக்கு ஏதாவது ஒரு பெருமானம், ப்ளூக்கு ஒரு பெருமானம், கிரீனுக்கு ஒரு பெருமானம் அப்படி கொடுக்கவும் மேலும். சரிதானே? டி ஒன்று சொல்லி கொடுக்குறேன். அவை நான் சிவப்புக்கு பெருமானம் ஒன்றும் ப்ளூக்கு ஒரு பெருமானம் கொடுத்தீங்க. நான் இது ரெண்டையும் கலந்தா வேறொரு கலர் ஒன்று வரும்.
அவ்வாறு நிறங்கள் மாறும். சரிதான், இது கிளியர். அந்த ஆர்ஜிபி பெருமானம் எப்படி போடுறேன்னு பண்ணிட்டா விளையாண்டா இல்ல விளையாண்டா நீங்க அந்த கலர் Yes, sir. என்ன கலர் கோடுன்னு சொல்லி நீங்க பார்த்து போடவும் மேலும். சரிதானே, இன்டர்நெட்டை தேடினா ஆர்ஜிபி கலர் கோடை தேடி அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பெருமானம் இருந்துச்சு. சரி, நாங்கள் இப்படி இது வந்துட்டு 6க்கு மட்டும் 255 கொடுத்தால் எப்படி பெருமானம் வரும் சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அப்படி நீங்க பார்த்து போடவும் மேலும். இப்படி இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமானங்கள், ஒவ்வொரு இந்த கலரில் பெருமானம் தான் 255 250 இதுக்கு மட்டும் 255 போட்டால் இங்கே வரும் எஃப்எஃப் போட்டால். இவ்வாறு பெருமானங்கள் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு மேலதிகமாக தெரிஞ்சுக்கணும். ரைட், இது வந்து நாங்கள் கலர் பாவிக்கிறது. சரியா, சரி, அந்த கலரில் இருக்கட்டும். ரைட், அது கிளியர். இப்போ நாங்கள் H1 என்றால் என்ன, H2 என்றால் என்ன, H3 என்றால் என்ன அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம் என்ன. ரைட், இப்போ நான் கீழுக்கு ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு கொடுக்குறேன். ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கான்னு ஒன்று கொடுத்துருக்கேன். கீழுக்கு ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு ஒன்று வந்துருக்கு. சரிதானே, இப்போ இந்த ஸ்ரீலங்காவை நான் தடிப்பமாக்கணும். இந்த ஸ்ரீலங்காவை மட்டும் தடிப்பமாக்கணுமா இருந்தால் தடிப்பமாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற டெக் வந்துட்டு என்ன டெக், தடிப்பமாக்குறதுக்கு போல்ட் பண்றதுக்கு என்ன டெக் பயன்படுத்துவோம், பி அப்படின்ற ஒரு டெக். Bold. பி பி என்ன டெக்ட பேர். Mm. அவை பி பயன்படுத்துறதுக்குறா போல்ட் பண்றது தடிப்பமாக்குறது தெரியும் தானே உங்களுக்கு. அவை பி பயன்படுத்த போறோம், தடிப்பமாக்கலுக்கு பயன்படுத்த போறோம். ஆகவே நாங்கள் வந்துட்டு தடிப்பமாக்கலுக்கு பயன்படுத்துகிற டெக் வந்துட்டு பி. அப்போ அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. ஸ்ரீலங்கான்றது மட்டும் தடிப்பமாக மாறும். கிளியரா, ரைட். சரித்தெழுதுறதுக்கு ஒரு டெக் இருக்கு. சரித்தெழுதுற இட்டாலிக், அதுக்கு நாங்கள் என்ன டெக் பயன்படுத்துவோம், I. ஐ பயன்படுத்துவோம். இட்டாலிக்கு நாங்கள் ஐ ஐ பயன்படுத்துவோம். ஐ பயன்படுத்தினா அதை நாங்கள் சொல்லுவோம் இட்டாலிக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சரித்து எழுதப்படும். அது சரித்து எழுதுறதுக்கு இட்டாலிக். இது வந்து சரிந்தெழுத்தாக வரும். சரியா, கீழே கோடு வாரண்டால் அண்டர்லைன் பண்றால் U. யூ பயன்படுத்துவோம். அவை அந்த முதல் எழுத்துக்கள் தான் அண்டர்லைனுக்கு யூ. அவை யூ பயன்படுத்தினால் எங்களுக்கு அண்டர்லைனாக வரும். சரிதானே, ஸ்ரீலங்காவுக்கு கோடு வாரண்டால் நாங்கள் அண்டர்லைன் பயன்படுத்தலாம். சரிதானே, பட் அதே நேரம் வந்துட்டு கீழே வந்துட்டு கிடைக்கோடுன்னு போடும். இப்போ ஸ்ரீலங்கா தலைப்புக்குள்ள ஃபுல்லா கிடைக்கோடணும், இங்க இருந்து இங்க வரைக்கும் கோடன்னு போடையில அண்டர்லைன் இல்லை. அதுக்கு சொன்னா கிடைக்கோடு, ஹொரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி கிடைக்கோடு போடுறதுக்கான டெக் என்ன, ஸ்ரீலங்காக்குள்ள ஃபுல்லாவே கோடு வரணும். அந்த மார்க் மார்க்யூன்றது வந்து நாங்கள் அசைகிறதுக்கு தானே அதை பயன்படுத்துவோம். இது கிடைக்கோடு. அதுக்கு நாங்கள் ஹெச்ஆர்ன்ற ஒரு டெக் இருக்குது. ஹெச்ஆர் ஹொரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு முடிவு டெக் இல்லை, க்ளோஸ் பண்ணுறது இல்லை. ஸ்லேஷ் ஹெச்ஆர்னு போடலாம், அல்லது சும்மா ஹெச்ஆர்னு போடுவோம், மேலும் பிரச்சனை இல்லை. சரி தானே, அப்படி போட்டால் நாங்கள் கிடைக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஹொரிசான்டல் ரூல். எப்படி போட்டால் இப்படி ஒரு கிடைக்கோடு ஒன்று வரும். சரி தானே, அது சில பகுதிகளை பிரித்து காட்டுறதுக்கு எப்படி நாங்கள் கோடு போடு ஸ்ரீலங்கா தலைப்புகளில் கோடு வந்து வந்து குறித்து வச்சு கொள்ளுங்க. ஹெச்ஆர்ன்றது ஹொரிசான்டல் ரூல், கிடைக்கோடு வரும். அதுக்குன்னு முடிவு டெக் இல்லை, க்ளோஸ் பண்ணுறது இல்லை. அதை ஹெச்ஆர்னு கொடுக்கலாம், அல்லது ஸ்லேஷ் ஹெச்ஆர்னு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ அண்டர்லைன் பார்த்துட்டோம், போல்ட் பார்த்துட்டோம், இட்டாலிக் பார்த்துட்டோம், ஹொரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்துருக்கோம். சரி, ரைட். அடுத்தது இந்த சின்ன சின்ன டெக்களை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருவோம். சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு கேள்விப்படுறீங்களா? என்ன சூப்பர்ஸ்கிரிப்ட்னா ஓ லெவல் படிக்கும் போதும் என்ன
மேலொட்டு கீழொட்டுன்னு அப்படி சொல்லுவோம் என்ன, மேலொட்டு கீழொட்டு. அதாவது H2O என்று உதாரணமாக H2O ஒன்று கொடுக்குறேன். H2Oன்றது இப்படியே வரும், 2 எங்கே வரணும், கீழே வரணும் என்ன, அதுக்கு 2 கீழே வந்து இல்லை, இப்படியே தான் இருக்குது H2Oவில். அவை நான் இதை ரன் பண்ணும் போதும் அப்படியே தான் வரப்போகுது. H2O பக்கத்தில் வந்துட்டு கீழே போக இல்லை ஏன்னா நான் கீழே தான் எடிட்டரில் டைப் பண்ணிக்கிறேன், ஆனால் ஸ்ரீலங்கா பக்கத்துலேயே வந்துட்டு. அதை நான் கீழே கொண்டு போகணுமா இருந்தால் என்ன செய்யணும், டிஆர் சப்ஸ்கிரிப்ட் பிஆர் பயன்படுத்தணும். அதுக்கு நான் சொல்றது லைன் பிரேக் அப்படின்னு ஒரு டெக் இருக்குது, பிஆர் அப்படின்னு சொல்லுவோம். பிஆருக்கும் முடிவு டெக் இல்லை, ஸ்லேஸ் பிஆர்னு கொடுக்கலாம் அல்லது பிஆர்னு கொடுக்கலாம், முடிவு டெக் இல்லை, பிரேக். அவை ஐஎம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா கூட பிரேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்த ஸ்ரீலங்கா தானே, இதுக்கு நான் பிரேக் பயன்படுத்தல, ஆட்டோமேட்டிக்காக ஐஎம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா கீழே போயிடுச்சு, இங்கே நான் பிரேக் பயன்படுத்தல. சில டெக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி போகும். அதாவது H1 பயன்படுத்தினால் நீங்கள் பிரேக் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டெக் படிப்போம், பேராகிராஃப்னு சொல்லி பி டெக் வந்துருக்கு, அதுக்கும் நீங்கள் பிரேக் பயன்படுத்த தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் பயன்படுத்தி அடுத்த லைனுக்கு போகும். அப்படியான சில டெக் இருக்குது. எங்கே H1 H2 எல்லாம் பயன்படுத்தினால் பிரேக் இல்லாமலே நாங்கள் அடுத்த டைப் பண்ணுறது அடுத்த லைனுக்கு தான் போகும். அதே மாதிரி தான் ஹெச்ஆர் பயன்படுத்தினாலும் அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். எங்கே ஒன்றும் பயன்படுத்தாததுனால அடுத்த லைனுக்கு போகிறனால் பிரேக் பயன்படுத்தணும். பிரேக் பயன்படுத்தினால் இப்போ H2 என்ன செய்யறால் அடுத்த லைனுக்கு போகும். இப்போ H2 என்ன செய்யும், அடுத்த லைனுக்கு போகும். இன்னும் கொஞ்சம் இடைவெளி தேவைன்னா என்ன செய்யலாம், நாங்கள் இன்னொரு பிஆர் பயன்படுத்தவும் இருக்கும். இன்னொரு பிஆர் பயன்படுத்தினோம்னு சொன்னால், இன்னொரு பிரேக் பயன்படுத்தினா இன்னொரு லைன் பிரேக் ஆகி இன்னும் கொஞ்சம் கீழே போகும். சரிதானே, அவ்வாறு எத்தனை பிஆரும் நீங்கள் பயன்படுத்த ஏழு. சரி, இந்த H2O நான் வந்து இந்த H2Oவில் இந்த 2 கீழே கொண்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். கீழொட்டு நாங்கள் உருவாக்குறோமா இருந்தால் 2 கீழே கொண்டு போகணும். பட் அதுக்கு சப்ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் பாவிக்கிற டெக் வந்துட்டு 2 தானே கீழே கொண்டு போகிறோம், அதுக்கு வந்துட்டு சப் அப்படின்னு பயன்படுத்தணும். சப்ஸ்கிரிப்டுக்கு இந்த 2 முடிய நான் என்ன செய்யணும், அந்த சப்பை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணினோம்னு சொன்னால் 2 வந்து சப்ஸ்கிரிப்டாக மாறி கீழே போகும். சரியா, அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்லி சூப்பர்ஸ்கிரிப்ட் உதாரணமாக நான் எக்ஸ் கனம் டைப் பண்ணணுமாக இருந்தால் எக்ஸை போட்டு கனம் வந்துட்டு இப்படி தான் வரும் என்ன, X3 தான் வரும். இங்கே வந்துட்டு நான் X3 இப்போ சேர்ந்து வருமா கீழே வருமா, இப்படி டைப் பண்ணா சேர்ந்து வருமா, சேர்ந்து வரும். வரும். அப்போ என்ன பயன்படுத்தணும், நான் பிஆர் பயன்படுத்தணும். அதை இங்கேயும் பயன்படுத்தலாம், இங்கே பயன்படுத்தவும் மேலும் இடம் பிரச்சனை இல்லை. X3க்கு மேலே பயன்படுத்தணும். சரி, நாங்கள் இன்டென்ட் எரர் வராது. அதாவது பைத்தனில் வரக்கூடிய ஒரு எரர் தான் இன்டென்ட் எரர், உத்தரலுகை வரும். ஃபோலு அப்படின்னா ஃபோலுக்கு உள்ளே தான் எழுதணும், இல்லாட்டி எரர் வரும். இங்கே அப்படி பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நான் இந்த பிஆர் பக்கத்தில் ஒரே லைனில் எல்லா கோடிங் எழுதினாலும் பிரச்சனை வராது. இன்டென்ட் எரர் உத்தரலுகை வரும் இல்லை இங்கே. பிஆர் பயன்படுத்தினால் X3ன்னு சொல்லி வரும். X3 வந்துருக்கு, பக்கத்தில் வந்துருச்சு. என்ன டெக் பயன்படுத்தணும், 3க்கு என்ன டெக், சூப்பர் ஸ்கிரிப்டுக்கான டெக் பயன்படுத்தணும்.